ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கறிவேப்பிலை சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாண்டலில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கின்னு லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக கைவிடாத வறுத்துட்டே இருக்கணுங்க. வறுத்த உடனே காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டு அதுங்க கூடயே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் நல்லா பொன்னிறமாக பாருங்கள், நல்லா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை போட்டு ஒரு பாண்டல் போட்டு திருப்பி வந்து அதை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா கைவிடாத தீஞ்சிடுங்க. அதெல்லாம் வந்து கைவிடாத அதை வறுத்துக்கின்னு பாருங்கள். எனக்கு தேவையாகிற அளவுக்கு கறிவேப்பிலை நான் போட்டுக்கினேன். எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த காம்பு எல்லாம் எதுவுமே இல்லாத நான் முதலே வந்து உருவி வச்சுருக்கேன். உருவி வச்சுருக்கிற கறிவேப்பிலையை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பாருங்கள் பொன்னிறமாக கைவிடாத நான் இது பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. வதங்கின உடனே ஃபுல்லாக அதையெல்லாம் நல்லா பாருங்கள் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம வேறு அதை ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின உடனே பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கின்னு இந்த தேங்காய் கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அது பசபசன்னு இருக்கும். அதில் லைட்டாக தேங்காய், கொஞ்சமாக புளி தேவைக்கிற அளவுக்கு புளி வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு புளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். அதில் புளி கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்திக்குங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டுட்டு அவ்வளோதாங்க. தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்கினா தீஞ்சிருங்க. அதுக்காக போதுங்க. எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றி மிக்ஸி ஜாரில் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. மாற்றிக்கின்னு அதை வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மையை வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. மையை அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பாண்டலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணுங்க. ஊற்றிக்கின்னு கடுகு போட்டு கடுகு நல்லா கடுகு போட்டுவிட்டுக்க. கடுகு போட்டவுடனே நல்லா பொரிஞ்சோடனே லைட்டாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சட்னியாக இருந்தாலும் கறிவேப்பிலை லைட்டாக போட்டுக்கணுங்க. லைட்டாக கறிவேப்பிலை போட்டு இந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டிக்கணுங்க. கொட்டி நல்லா பெரட்டினா பாருங்கள் அந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் நல்லா இருக்குங்க. சும்மா ஒரு 2 பெரட்டி பாருங்கள். இது நல்லா உடம்புக்கு நல்லதுங்க. இரும்பு சத்து உள்ளதுங்க. இது தலைமுடிக்கு இதெல்லாம் உதிராதுங்க. தலைமுடி கருகருன்னு வளருங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள். இல்லை மாதத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு பலம், இரும்பு சத்து தர்றதால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க.